ஹாய் ஹலோ எவ்ரிவன். நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அப்படின்ற சீரீஸை பத்தி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல எபிசோட் 2ஓட லாஸ்ட் சீன்ல நமக்கு என்ன காட்டினாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சீரியல் கில்லர் போலீஸ் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே ஒரே செகண்ட்ல சுக்கு நூறா உடைச்சிருப்பான். இவ்வளோ நாளா கப்பல மட்டும் தான் சாகடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைச்சிருப்பாங்க. ஆனா செகண்ட் எபிசோடோட லாஸ்ட் சீன்ல நமக்கு என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கே பசங்களை அந்த சீரியல் கில்லர் சாகடிச்சிருப்பான். அந்த சீனோட கண்டினியூவேஷனா தான் நமக்கு தேர்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. சோ சீரிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கதைக்குள்ள போலாம். கிரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம டிடெக்டிவ் செல்வியா அவங்களோட டீமோட போறாங்க. ஸ்டெஃபனோ பிரான்சிஸ்கோ தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்றான் அப்படின்னு போலீஸ் கிட்ட செகண்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான். அதனால பிரான்சிஸ்கோவை டிடெக்டிவ் செல்வியா ஜெயில போட்டிருந்திருப்பாங்க. பிரான்சிஸ்கோ ஜெயில இருந்தும் இந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லயே நமக்கு டிடெக்டிவ் செல்வியாவை காட்டுவாங்க.